Hi friends, இது உங்க லேர்ன் வித் GMK. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது 9th ஸ்டாண்டர்ட் ப்ரோஸ் 2ல பார்ட் 2 வீடியோ. இந்த வீடியோவோட நமக்கு ப்ரோஸ் 2 கம்ப்ளீட் ஆகுது. அண்ட் தென் இதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே அப் டு இந்த 9th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா வீடியோஸ் போட்டிருக்கோம். நம்ம நோட்ஸ் என்ன ப்ரொவைட் பண்றோமோ அதை அப்படியே வீடியோவா வந்துட்டு நம்ம கொடுத்துருப்போம். ஸோ உங்களுக்கு எழுத டைம் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க அதையே பார்த்து வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நோட்ஸ் வந்துட்டு மேக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்ல அப்படின்னா நீங்க வந்துட்டு நோட்ஸ் வாங்கிக்கிறவும் செய்யலாம். ஸோ வாங்கணும் அப்படின்னா நீங்க டிஸ்பிளேல தர்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்க டீடைல்ஸ் கேட்டு வாங்கிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த வீடியோ நமக்கு எந்த எக்ஸாம்ஸ்க்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் TNTET ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, STT ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் நீங்கள் ஸ்கூல் புக் வைஸ் உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஷார்ட் அண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு கேம் பற்றி கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க, ஸ்போர்ட்ஸ் பற்றி, அண்ட் தென் லாஸ்ட்டாக டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன். ஓகேவா? இதோட இந்த வீடியோ முடியுது. இப்போ நம்ம ஷார்ட் அண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஷார்ட் அண்ட் அப்படின்னா வில் நாட் அப்படிங்கிற இருக்கக்கூடிய இந்த வேர்டை நம்ம ஷார்ட் ஃபார்மா எப்படி எழுதலாம், சுருக்கி எப்படி எழுதலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம். வில் நாட் அப்படிங்கிறத ஓன்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஓகேவா? அடுத்ததா ஐ ஹேட் இல்லைன்னா ஐ வுட் அப்படிங்கிறத நம்ம ஐ போட்டு மேல அந்த கம்மா போட்டு டி போடுறோம். ஓகேவா? அடுத்ததா ஐ வில் அப்படிங்கறத ILL அப்படிங்கறதுல மென்ஷன் பண்றோம். யூ ஹேட் அல்லது யூ வுட் அப்படிங்கறத டி சேர்த்து மென்ஷன் பண்றோம். தே ஹேவ் அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல டி வராது. ஸோ இங்க என்ன வரணும் அப்படின்னா தே ஹேவ் VE அப்படிங்கறத போடணும். VE. ஓகேவா? தே ஹேவ் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். தே ஹேவ். அப்ப VE அப்படிங்கறத மட்டும் ஷார்ட் ஃபார்முக்கு யூஸ் பண்றோம். ஹி ஹேட் வுட் அதுக்கு வந்துட்டு டி யூஸ் பண்றோம். எங்கெல்லாம் ஹேடு வுட்னு வருதோ அங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், டி யூஸ் பண்ணுவோம். எங்கெல்லாம் ஹேவ் வருதோ அங்கெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஷார்ட்டா VE அப்படிங்கறத யூஸ் பண்ணுவோம். வில் வர்ற இடத்துல எல்லாமே நம்ம LL அப்படிங்கறத யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்து நாட் வர்ற இடத்துல நம்ம NT அந்த இதை வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இஸ் வாஸ் அந்த மாதிரி வருது, ஹேஸ் இஸ் வாஸ் இந்த மாதிரி வருதுன்னா நம்ம ஒரு எஸ் மட்டும் நம்ம ஷார்ட் அண்ட் ஃபார்முக்கு சேர்ப்போம். வாஸ் நாட் அப்படிங்கிறதுக்கு வாசன்ட் அப்படிங்கிறது, இஸ் நாட் இஸ்ன்ட், டஸ் நாட் டசன்ட், அடுத்து ஆர் நாட் ஆர்இன்ட், ஹுட் நாட் ஹுடின்ட், கேனாட் காண்ட் அந்த மாதிரி என்னன்னா ஷார்ட்டா வந்துட்டு நம்ம யூஸ் பண்றோம். ஸோ ஷார்ட் அண்ட் ஃபார்ம் என்ன அப்படிங்கறத பாத்துக்கோங்க. அடுத்ததா நம்ம அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் இன் இந்தியா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அட்வென்ச்சரஸ் ஸ்போர்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேராகிளைடிங், ராஃப்டிங், ராக் கிளைம்பிங், இது வந்து பாத்தீங்கன்னா பங்கி ஜம்பிங். ஓகேவா? ஸோ அடுத்தது கிடையாது, அந்த மேல உள்ள லைன்ல வரணும். பங்கி ஜம்பிங். அடுத்ததா சர்ஃபிங். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்னன்னா நமக்கு அட்வென்ச்சரஸ் ஸ்போர்ட்ஸா வந்துட்டு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அட்வென்ச்சரஸ் ஸ்போர்ட்ஸ். ஓகேவா? அடுத்ததா நம்ம பார்க்க போறது டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன். டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன் அப்படிங்கும்போது இந்த கம்பேரிஷன் அப்படின்னாலே நமக்கு அட்ஜெக்டிவ் வச்சு வர்றதுதான். ஓகேவா? 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ் வந்துட்டு இதுல இருக்கு. 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவை யூஸ் பண்ணி நம்ம இந்த கம்பேரிஷன் அப்படிங்கறத சொல்றோம். அட்ஜெக்டிவ்னா என்ன, அது என்ன பண்ணும், நம்ம நவுனை வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ற விதமா வரும். ஓகேவா? இப்போ நம்ம அட்வர்ப்னா வந்துட்டு வெர்பை டிஸ்கிரைப் பண்ற விதமா வந்துட்டு வரும். அட்ஜெக்டிவ் அப்படிங்கும்போது இது எதை டிஸ்கிரைப் பண்ணும் அப்படின்னா இது டிஸ்கிரைப் எ நவுன், ஒரு பெயர் சொல்ல டிஸ்கிரைப் பண்ற மாதிரி வரும். இப்போ ராம் அப்படின்னு ஒரு பையன் இருக்காம்னா ராம பத்தி எக்ஸஸா சொல்லக்கூடியது, அதை வந்துட்டு நம்ம அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? இட் கிவ்ஸ் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் எ நவுன். ஸோ நவுனை பத்தி அதிகமான இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடியதை நம்ம அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். The tiger is a strong animal. இந்த இடத்துல டைகர் அப்படிங்கிறது நவுன். அந்த டைகர் வந்துட்டு அனிமல்னு சொல்லிட்டு போயிடலாம். அதையே ஸ்ட்ராங் அனிமல் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஸ்ட்ராங் அப்படிங்கிறது இந்த இடத்துல அட்ஜெக்டிவா வந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ ஸ்ட்ராங் அனிமல், அந்த டைகரை டிஸ்கிரைப் பண்ணுது அந்த வேர்டு, ஸ்ட்ராங்ங்கிற வேர்டு. அப்ப அதை வந்துட்டு நம்ம அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ 3 டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாசிட்டிவ், செகண்ட் ஒன் கம்பேரிட்டிவ், தேர்ட் ஒன் சூப்பர்லேட்டிவ். கம்பேரிட்டிவ் பாசிட்டிவ்னா என்ன, பாசிட்டிவ்னா நார்மலா நம்ம வந்துட்டு சொல்லக்கூடிய ஒரு சென்டென்ஸ், பாசிட்டிவா நார்மலா ஒரு சொல்லக்கூடிய சென்டென்ஸ். குமார் இஸ் எ கைண்ட் மேன், குமார் வந்துட்டு ஒரு நல்ல மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஓகேவா? இப்போ சுனாமி இஸ் மோர் டெஸ்ட்ரக்டிவ், இந்த மாதிரி மோர் அப்படின்னு வந்தாலே நமக்கு வந்துட்டு அது என்னவா தான் இருக்கும், அது ஒரு கம்பேரிட்டிவா தான் இருக்கும். அந்த கம்பேரிட்டிவ்ல 2 திங்ஸை நம்மளுக்கு என்ன பண்ணிருப்பாங்க, கம்பேர் பண்ணிருப்பாங்க. ஸோ கம்பேர் பண்றாங்க, அதனால இது கம்பேரிட்டிவ். ஓகேவா?
அடுத்து சூப்பர்லேட்டிவ் அப்படிங்கும்போது நிறைய திங்ஸோட கம்பேர் பண்றாங்க அப்படின்னா அப்ப அதை சூப்பர்லேட்டிவ் சொல்லுவோம். ஹையஸ்ட், இஎஸ்டி, மேக்ஸிமம் இஆர், மோர் அதெல்லாம் வந்துச்சுன்னா கம்பேரிட்டிவா இருக்கும். மோஸ்ட், இஎஸ்டி எல்லாம் சேர்த்து வந்துச்சுன்னா அது வந்துட்டு எப்படி இருக்கும், சூப்பர்லேட்டிவா இருக்கும். ஓகேவா, இப்போ நம்ம டீடைல்டா பார்க்கலாம். பாசிட்டிவ் டிகிரி. ஸோ பாசிட்டிவ் டிகிரி அப்படிங்கிறது நமக்கு அந்த குவாலிட்டியை நம்மளுக்கு என்ன பண்ணுது, டெஸ்கிரைப் பண்ணுது. ஓகேவா, ஸோ டெஸ்கிரைப் த குவாலிட்டி, ஜஸ்ட் என்னன்னா டெஸ்கிரைப் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, இப்போ த டைகர் இஸ் எ ஸ்ட்ராங் அனிமல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது வந்துட்டு என்னன்னா பாசிட்டிவ் டிகிரி. ஓகேவா, அங்க எந்த ஒரு இன்னொரு அனிமலோட கம்பேர் பண்ணவே இல்லை, ஜஸ்ட் டைகரை மட்டும் சொல்லியிருக்காங்க. த பாசிட்டிவ் டிகிரி ஆஃப் அன் அட்ஜெக்டிவ் ஸ்டேட்ஸ் தட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எ நவுன். ஸோ அந்த நவுனோட கேரக்டரை இந்த பாசிட்டிவ் டிகிரி வந்துட்டு சொல்லணும். அவ்வளவுதான். ஓகேவா, இப்ப பாருங்க, இட் இஸ் அ டால் பில்டிங். டால் அப்படிங்கிறது இந்த இடத்துல அட்ஜெக்டிவ். மேங்கோ இஸ் ஸ்வீட் டு டேஸ்ட். ஸ்வீட் அப்படிங்கிறது இந்த இடத்துல அட்ஜெக்டிவ். No other girl in the class is as tall as Ramya. So tall அப்படிங்கிறது இந்த இடத்துல பாசிட்டிவ். Very few girls in the class are as tall as Ramya. So இந்த இடத்துல டால்ங்கிறது என்னது, பாசிட்டிவ். இதுல நீங்க உங்களுக்கு வந்துட்டு டவுட் வரலாம், ஏன் no other girl, very few girl அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கேர்ள்ஸோட கம்பேர் பண்ணியிருக்காங்க, அப்ப இது வந்துட்டு சூப்பர்லேட்டிவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு ரூல் என்ன இருக்குன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இஎஸ்டி இல்லைன்னா மோஸ்ட் அந்த மாதிரி வந்தா மட்டும்தான் என்னன்னா நம்மளுக்கு வந்துட்டு அது சூப்பர்லேட்டிவா இருக்கும். ஓகேவா, இங்க வெறும் டால், டால், டாலர், டாலஸ்ட். அப்ப டால்னு வந்தா பாசிட்டிவ், டாலர்னு வந்தா அது என்னது, கம்பேரிட்டிவ். டாலஸ்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா அது சூப்பர்லேட்டிவ். இந்த இடத்துல டால் மட்டும் தான் வந்திருக்கு, சோ நம்ம பாசிட்டிவ் தான் சொல்லணும். ஓகேவா, அடுத்ததா பிரபு இஸ் யங். சோ இந்த இடத்துல யங்ங்கிறது நமக்கு அட்ஜெக்டிவா வந்துட்டு வந்திருக்கு. இது பாசிட்டிவ் டிகிரி. இப்போ நம்ம கம்பேரிட்டிவ் டிகிரி பார்க்கலாம். கம்பேரிட்டிவ் டிகிரி அப்படிங்கிறது என்ன, இஸ் யூஸ்டு when two things அல்லது two set of things நம்ம என்ன பண்றோம், கம்பேர் பண்றோம். only two things. ஓகேவா, two thingsக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம சூப்பர்லேட்டிவ்னு சொல்லிருவோம். ஸோ டூ திங்ஸை வச்சு கம்பேர் பண்றாங்க அப்படின்னா அது கம்பேரிட்டிவ் டிகிரி. த பில்டிங் இஸ் டாலர் தென் எனி அதர் பில்டிங். ஸோ பில்டிங்கை வச்சு கம்பேர் பண்றாங்க, டாலர், டாலர் தென். ஓகேவா, ஸோ டாலர் அப்படிங்கிறது இஆர் அப்படிங்கிறது வந்திருக்கு. அப்ப இது ஒரு கம்பேரிட்டிவ் டிகிரி. இந்த இடத்துல டாலர் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவா இருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் ஸ்வீட்டு, டாலி, யங்குங்கிறது அட்ஜெக்டிவா இருக்கு. அது கூட இஆர் மட்டும் சேர்த்து நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க, அதை கம்பேரிட்டிவா மாத்திருக்காங்க. ஸ்வீட்டர் தென் பைனாப்பிள், டாலர் தென். ஓகேவா, ஸோ அது மாதிரி இந்த கம்பேரிட்டிவ் டிகிரியில நமக்கு இன்னொரு வேர்டு என்ன வரும்னா கண்டிப்பா இந்த தென் அப்படிங்கிற வேர்டு வந்துட்டு வந்துடும். நம்ம எங்கெல்லாம் இந்த இஆர் சேர்க்கிறோமோ அதுக்கு பின்னாடி எல்லாமே தென் அப்படிங்கிற ஒரு வேர்டு வரும். ஓகேவா, ரம்யா இஸ் டாலர் தென், பிரபு இஸ் யங்கர் தென் அமிர்தா. ஓகேவா, இது வந்துட்டு கம்பேரிட்டிவ் டிகிரி. அடுத்ததா பார்க்க போறது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படிங்கிறது மோர் தென் டூ திங்ஸ், ரெண்டு திங்ஸுக்கு மேல கம்பேர் பண்ணும்போது நமக்கு சூப்பர்லேட்டிவ் டிகிரி வந்துட்டு வருது. ஓகேவா, இதுல மேக்சிமம் நான் சொன்ன மாதிரி இஎஸ்டி இல்லைன்னா மோஸ்ட் அப்படிங்கிற வேர்டை வந்துட்டு யூஸ் பண்ணிருப்பாங்க. நம்ம மேல பார்த்த எக்ஸாம்பிள்ஸையே நம்மளுக்கு சூப்பர்லேட்டிவ் டிகிரியா மாத்தி பாக்குறோம். இங்க திஸ் இஸ் த டாலஸ்ட் பில்டிங். டாலஸ்ட் பில்டிங் அப்படிங்கும்போது எல்லா பில்டிங்கை விட உயரமான பில்டிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப மேங்கோ இஸ் த ஸ்வீட்டஸ்ட். ஸ்வீட்டஸ்ட்ங்கிறத அட்ஜெக்டிவ் இஎஸ்டி மாத்திருக்காங்க. ரம்யா இஸ் த டாலஸ்ட் கேர்ள் இன் த கிளாஸ். இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தேன்ங்கிறது வராது, ஏன்னா இந்த தேன் அப்படிங்கிறது நமக்கு கம்பேரிட்டிவ்ல மட்டும்தான் வரும். ஓகேவா, மற்ற சூப்பர்லேட்டிவ்லயோ பாசிட்டிவ்லயோ வராது. ரம்யா இஸ் த டாலஸ்ட் கேர்ள் இன் த கிளாஸ். ரம்யா இஸ் ஒன் ஆஃப் த டாலஸ்ட், இஎஸ்டி அப்ப சூப்பர்லேட்டிவ். பிரபு இஸ் த யங்கஸ்ட் ஆஃப் ஆல். ஆல் எல்லாரோடையும் கம்பேர் பண்றாங்க. ஓகேவா, மேல அமிர்தான் மட்டும் பார்த்திருப்போம், கீழே ஆல் எல்லாரோடையும் கம்பேர் பண்றாங்க. அப்ப யங்கஸ்ட். ஓகேவா, இஎஸ்டி அப்படிங்கிற சூப்பர்லேட்டிவ் டிகிரி போடுறோம். அவ்வளவுதான். சோ இது வந்துட்டு நம்ம சூப்பர்லேட்டிவ் டிகிரின்னு சொல்றோம். இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு இருக்கு. இதுல வந்துட்டு என்ன யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. இஆர், மோர், லெஸ் இந்த மாதிரியானதை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு கீழே பார்க்க போறோம். அவங்க என்னன்னா 3 இது கொடுத்துருக்காங்க, ஹெல்த்தி, ஹோல்சம், கெலோரிஃபிக் அப்படிங்கறத வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு வேர்டு வந்துட்டு ஃப்ரேம் பண்ணிருக்கோம். ஃப்ரெஷ் ஃபுட் இஸ் ஹெல்த்தியர் தென் ஜங்க் ஃபுட். ஓகேவா, ஸோ இஆர் அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம், கம்பேரிட்டிவ். அது வரும்போது நமக்கு என்ன வரும், தேன் அப்படிங்கிறது வரும். இஆர் வர்ற இடத்துல தேன் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இது கம்பேரிட்டிவ். ஃப்ரெஷ் ஃபுட் இஸ் மோர் ஹோல்சம் தென் ஜங்க் ஃபுட். ரெண்டு இதை தான் கம்பேர் பண்ணிருக்காங்க. ஸோ மோருங்கிறதும் யூஸ் பண்ணிருக்கோம். அப்ப இது கம்பேரிட்டிவ். ஃப்ரெஷ் ஃபுட் இஸ் மோர் கெலோரிஃபிக் தென் ஜங்க் ஃபுட். ஸோ மோருங்கிறது நமக்கு சேம்.
என்னன்னா கம்பேரிட்டிவ் டிகிரி. அடுத்ததா எக்கோ ஃப்ரெண்ட்லி. இது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நமக்கு இது கம்பேரிட்டிவ் டிகிரியா தான் இருக்கும் இங்க வர்றது ஃபுல்லுமே. சைக்கிளிங் இஸ் மோர் எக்கோ ஃப்ரெண்ட்லி. ஓகேவா? சைக்கிளிங் இஸ் மோர் எக்கனாமிக்கல். ஸோ இங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே என்னன்னா நமக்கு அட்ஜெக்டிவ் தான். எக்கோ ஃப்ரெண்ட்லி, எக்கனாமிக்கல், சேஃபர், இது எல்லாமே என்னன்னா நமக்கு ஒரு அட்ஜெக்டிவா தான் வருது. அடுத்து மொபைல் போன் இஸ் மோர் எஜுகேஷனல் தென் ய ரேடியோ, மோர் இன்ட்ரெஸ்டிங் தென் ய ரேடியோ, மொபைல் போன் இஸ் ட்ரெண்டியர் தென் ரேடியோ. ஓகேவா? ஸோ இது எல்லாமே என்னன்னா நமக்கு அட்ஜெக்டிவ். கம்பேரிட்டிவ் டிகிரியாவும் நமக்கு வந்துட்டு வருது. அட்ஜெக்டிவ் என்னன்னா எஜுகேஷனல், இன்ட்ரெஸ்டிங், ட்ரெண்டி, இது எல்லாமே நமக்கு அட்ஜெக்டிவ். ஓகேவா? அடுத்ததா சேஃப், கம்ஃபர்டேபிள், குயிக் அப்படிங்கிறது. ட்ரெயின் ஜர்னி இஸ் சேஃபர் தென் பஸ் ஜர்னி. சேஃபர். Train journey is more comfortable than bus journey. Train journey is quicker than bus journey. So இந்த இடத்துல ஃபுல்லுமே கம்பேரிட்டிவ் டிகிரி தான் வருது. அடுத்ததா கோசி, காஸ்ட்லி, ஸ்டர்டி. கோசி அப்படின்னா என்னன்னா நல்ல கம்ஃபர்ட்டா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். காஸ்ட்லினா விலை வந்து தெரியும். ஸ்டர்டி அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப சோஃபா இஸ் கோசியர். சோஃபா தான் என்ன இருக்கும்? சேரை விட கம்ஃபர்டபுளா இருக்கும். சோஃபா இஸ் காஸ்ட்லியர் தென் எ சேர். சோஃபா இஸ் ஸ்ட்ராங், ஸ்டர்டியர் தென் எ சேர். ஓகேவா? ஸோ இதுவும் என்னன்னா நமக்கு இஆர் தான் போட்டிருக்காங்க. இது எல்லாமே நமக்கு கம்பேரிட்டிவ் டிகிரி தான். ஓகேவா? நம்ம மேல ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி இஆர் மோர் மட்டும் நம்ம வந்துட்டு இங்க கீழே யூஸ் பண்ணி சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இஆர் மோர் ரெண்டுமே என்னன்னா நமக்கு கம்பேரிட்டிவ் டிகிரி. அதனாலதான் நம்ம கீழே பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே கம்பேரிட்டிவ் டிகிரியா இருக்குது. ஓகேவா? அவ்வளவுதான். ஸோ இதோட நம்மளுக்கு இந்த ப்ரோஸ் 2 வந்துட்டு முடியுது. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய ப்ரோஸ் 3 வந்து பாத்தீங்கன்னா டிராமா. ஒரு டிராமா ஓல்டு மேன் ரிவர் அப்படிங்கக்கூடிய டிராமா தான் நம்ம பார்க்க போறோம். நாளைக்கு வீடியோல நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம். மறக்காம நம்ம போடுற வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன் உங்க மொபைல்ல வரணும். நான் வந்துட்டு மறந்துடுறேன் அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்க அப்படின்னா நீங்க மறக்காம கீழே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நோட்டிபிகேஷன் வந்துட்டு ஷோ ஆயிரும். அண்ட் தென் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. தேங்க்யூ.